அரண்மனையில ஒருத்தன் திருடிட்டான். அவனை கையும் களமா ராஜா கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. ஏன்டா திருடின அப்படின்றாங்க. அவன் சொன்னான், ஐயா வறுமை காரணமா திருடிட்டேன். இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வேலை இல்லாம வச்சுக்கிறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்ப. இந்த நாடு ஏற்கனவே கடன்ல இருக்குது. ஆனா நீ பண்ற ஆடம்பரத்துக்கு அளவே இல்லை. அதனால வறுமை. என்ன மாதிரி படிச்சுட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்கிறான். அவன்லாம் எங்க போவான்? பணம் இருக்கிறவங்க கொண்டு தான் திருடுவான். அதனாலதான் உங்க அரண்மனையில் வந்து திருடினேன் அப்படின்னு ராஜா சொன்னாராம். அப்ப மனைவி சொன்னாங்களாம், இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அரண்மனையில இவ்வளவு செக்யூரிட்டி மீறி ஒருத்த வந்து திருடுறான்னா எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும், கொடுங்கன்னாங்களாம். அதுக்கு ஏன்பா திருடுன, கரெக்டா சொல்லு உண்மைன்னு. அவன் சொன்னானா, எனக்கு 3 மனைவி. அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரஷர் துட்டேத்துமனாதான் 3 பொண்டாட்டியுமே பேசுறாங்க, 3 பொண்டாட்டியுமே கொஞ்சறாங்க, இல்லாட்டி நம்மளை மிஞ்சுறாங்க. அதனாலதான் திருடனா. அவனை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாராம். ராணி கேட்டாங்களா, ஏன் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லன்னு. ஒரு பொண்டாட்டி கட்டினா நானே எவ்வளவு நரகத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியும். சுனாமியை பார்த்து பயப்படுறானா இல்லையோ, பொண்டாட்டியோட மிஸ்கால் பார்த்தா பாதி பேர் கொலை நடுங்கிறான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாராம்.